ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலேருந்து யுஎஸ் வரும்போது நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். 6 வருஷம் ஆச்சுங்க இந்தியா போயி. இப்போ போய் பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர் சூப்பரா வச்சிருந்தாங்க. சரி கொஞ்சமா அள்ளிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா மட்டும் அள்ளிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே வாங்குனீங்க? ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே வந்து செல்வா கோல்டு கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல மணிக்கூண்டு பக்கத்தில இருக்கு. அங்கேயும் குஷால்ஸ் ஜுவல்லரி இருக்கு இல்லைங்களா? அதுலேயும் தான் வாங்கினேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த வளையல்லாம் ரூ. 1200 கிட்ட வந்தது. நாங்க வந்து நெறைய வாங்கியிருந்தோம் அந்த கவரிங் ஷாப்ல. ஸோ ஃபைனல் பிரைஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்தாங்க. இது வந்து குஷால்ஸ்ல வாங்குனதுங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்துச்சு. 1800க்கு மேல வந்துச்சு. ஆனா பார்க்கும்போது ரியல் கோல்டு மாரியே தான் இருந்தது. இவங்க கிட்ட குஷால்ஸ்ல வந்து கலர் ஃபேட் ஆகவே ஆகாது. ரொம்ப நல்லாருக்கும் குவாலிட்டி. எனக்கு வந்து ரோஸ் கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே குஷால்ஸ்ல ஆர்டர் பண்ணும்போது ரோஸ் கோல்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு இயரிங்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மாரி தான் வந்து இன்னைக்கும் 2 இயரிங்ஸுமே வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வளையல் வந்து ரூ. 200 கிட்ட வந்தது. இதே மாரி கோல்டுலயும் பார்த்தேன். மலபார்ல வச்சிருந்தாங்க. கோல்டெல்லாம் வாங்க முடியுமா? சரி நம்ம இந்த மாரி கவரிங் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் சொன்னேன் நான் ரோஸ் கோல்டு இந்த 2 தோடு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான். இதெல்லாம் வந்து ரூ. 500 கிட்ட வந்துச்சு. ரொம்ப ஒர்த்து தான். நான் அந்த தோடு வந்து இதோ 4வது டைம் வாங்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் அது. நெறைய ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இதுவுமே செல்வா கோல்டு கவரிங்ல தான் வாங்குனது. ரூ. 4000 கிட்ட வந்துச்சு. அம்மா வந்து கேட்டாங்க, "எதுக்கு கண்ணு இவ்ளோ கவரிங்ஸ் எடுத்துட்டு போற? அங்க போய் என்னதான் பண்ணுவ?" அப்படின்னாங்க. எனக்கு வந்து தங்கம் எடுத்துட்டு வரதுக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத நம்மளால வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாரி கவரிங் கலெக்ஷன்ஸ் நெறைய எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நெறைய இமிடேஷன் ஜுவல்லரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து குஷால்ஸ்ல வாங்குனதுங்க. நான் முன்னாடியே வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப புடிச்ச ஆரம். இது ரோஸ் கோல்டு தான். நான் வாங்கி ஒரு 4, 5 தடவ தான் போட்டிருப்பேன். பட் செயின் வந்து கருப்பாயிடுச்சு. அவங்க கிட்ட இந்த டைம் நான் போயிருந்தப்ப சொன்னேன். அவங்க வந்து ஸ்பேர் செயினுமே குடுத்துட்டாங்க. கஸ்டமர் சர்வீஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு மிட்டாய், தேன் நெல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 2 குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு நெறைய திருநீர் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம மறுபடியும் ஊருக்கு போற வரைக்கும் நமக்கு திருநீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, குலதெய்வம் கோயிலுக்கு போனாவே ஒரு தனி சந்தோஷம் எப்பயுமே இருக்குங்க. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. நாங்க வந்து ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, அங்க திண்டிவனம்ல ஒரு டீ பிரேக் எடுத்தோம். அங்க வாங்குனது. அதுக்கப்புறம் இது வந்து ஹேங்கிங் குத்து விளக்கு. எனக்கு ரொம்ப நாளா பூஜை ரூம்ல வந்து ஹேங்கிங் குத்து விளக்கு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு பழனி போயிருந்தப்ப அத வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து தேங்காய் தோண்டுற கத்தி. நல்லா தோண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பட் அவ்வளவா தோண்டுற மாரி எனக்கு ஒண்ணும் தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தோம். மேபி இன்னும் கொஞ்சம் பழகணும்னு நெனைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட நெறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்க வந்து இந்த மாரி ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் வந்து கண்டெய்னர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ல இருக்கு. அந்த கடையில இருக்கும் இதே மாரி லஞ்ச் பாக்ஸு. ஆனா அங்க வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸே $20க்கு மேல போடுவாங்க. கிட்டத்தட்ட ரூ. 1700 மேல போடுவாங்க. இதே குவாலிட்டி ஸ்டீல் தான் இருக்கும். சரி அதனால ஊருக்கு போயிட்டு ஒரு 5 லஞ்ச் பாக்ஸ் மேல நெறைய எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் செம்புல வந்து தண்ணி ஊத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்னதா வந்து ஒரு செம்பு குடம் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து குக்கர் வந்து ஒரு 3 1/2 லிட்டருக்கு, பெரிய ஹாட் பாக்ஸு எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தேங்க. அப்புறம் கொஞ்சமா வந்து இந்த மாரி மளிகை சாமானமும் எடுத்துட்டு வந்திருந்தேன். கம்பும், சோளமும் இந்த மாரி குருண குருணையா அரைச்சு குடுத்துட்டாங்க. எனக்கு சோள சோறு, கம்பும் சாப்பிடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மோர் மிளகா, அதுக்கப்புறம் ராகி, குழம்பு மிளகாத்தூள், கறி மிளகாத்தூள் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த சாரி வந்து காஞ்சிபுரத்தில உள்ள பாபுஷா கடையில எடுத்திருந்தேன். இது வந்து ரூ. 6500 கிட்ட வந்தது. இந்த சாரியுமே ரூ. 6500 7000 கிட்ட வந்தது. நான் எப்ப வந்து இந்தியா போனாலும் காஞ்சிபுரத்தில போய் பாபுஷா கடையில எடுக்காம வரமாட்டோம். அங்க வந்து ரூ. 500 சாரிலேருந்து லட்சக்கணக்கில வரைக்கும் சாரீஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து ரூ. 700 கிட்ட வந்ததுன்னு நெனைக்கிறேன் இந்த சாரி. அப்புறம் இந்த பட்டு சாரி பார்த்தீங்கன்னா, ரூ. 4000 கிட்ட வந்தது. ஃபைனலா வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஒரு 100 டூ ரூ. 200 மேல டிஸ்கவுண்ட் பண்றாங்க நெறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது. இந்த சாரி பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கூட இது ஒரு ரூ. 1000 மேல இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 800 என்னமோ தான் வந்தது. ப்ளவுஸுமே வந்து கான்ட்ராஸ்ட்டா இருந்தது. சூப்பரா இருந்தது. நான் வந்து எல்லா சாரியுமே கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்க மாரி தான் எடுத்துக்கிட்டேன். அப்பதான் வந்து ஃப்ளீட்ஸ்லாம் வைக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளூ சாரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச சாரி. இது பழைய சாரி தான். இதுவும் வந்து பாபுஷா கடையில எடுத்தது தான். நான் எப்பயுமே இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்டர்லெஸ் தான். ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எப்ப கட்டினாலுமே ட்ரெண்டியா இருக்க மாரியே இருக்கும். அதனால இந்த தடவ யுஎஸ் வரும்போது இந்த சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த சாரி வந்து அம்மா வீட்டு பக்கத்துல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருந்தது. அங்க வந்து ஒரு 850 என்னமோ போட்டு, இது வந்து அந்த கார்டன் சாரி மாரி கார்டன் இல்ல அது வேற ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க. எனக்கு மறந்துருச்சு. அந்த மாரி ஏதோ ஒரு வெரைட்டில தான் எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் சில்க் மாரி வரும். இதெல்லாம் வந்து 1000 அந்த மாரிலாம் வந்திருந்தது. என்னங்க இப்ப சாரீலாம் கூட விலை கம்மியா எடுத்துக்கலாம். ஆனா ப்ளவுஸ் தைக்கிறதாங்க ஏகப்பட்ட காசு ஆகுது. பிளெயின் ப்ளவுஸ் தைச்சாவே ரூ. 800 ரூ. 900 கிட்ட வந்துருது. அவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு. இந்த சாரி வந்து போத்தீஸ்ல எடுத்தேன். ரொம்ப அழகா தான் இருந்தது. பட் ஹைட்டே பத்தலைங்க. ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அப்புறம் நெறைய பெட் ஸ்ப்ரெட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து இங்கேயுமே பெட் ஸ்ப்ரெட் கிடைக்கும். பட் பியூர் காட்டனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து போத்தீஸ்ல எடுத்தது. இது வந்து ராஜ்பூர் காட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மாரி 3 ஃபோல்டிங் மாரி பண்ணியிருந்தாங்க. ஆனா ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்தது. நான் வந்து இருக்கறதுலே எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஏன்னா பெட்டுக்கு வந்து போட்டு அடியில வந்து நல்லா சொருவுற மாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரே டிசைன் தான் வச்சிருந்தாங்க. எனக்கு விடுறதுக்கு மனசே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து ரூ. 1700 கிட்ட வந்தது. ரொம்ப காஸ்ட்லி தான். அப்புறம் நெறைய சென்னை சில்க்ஸ்லயே பெட்ஷீட்ஸ்லாம் நெறைய இருந்தது. எல்லாமே இது பியூர் காட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே சிங்கிளா தான் வச்சிருந்தாங்க. தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ்லயும், போத்தீஸ்லயும் மாத்தி மாத்தி நெறைய பெட்ஷீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததா நெறைய பேர் டவல் பத்தி தான் கேட்டிருந்தீங்க. இது வந்து கிச்சன் டவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே பியூர் காட்டன் தான். இது வந்து அங்க நெய்யிற இடத்துல தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து அம்மாயி வீட்டுக்கு பக்கத்துல தறி நெய்யறாங்க. எல்லாமே வந்து பியூர் காட்டன் தாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நூல் வாங்கி குடுக்குறாங்க. இன்னொரு இடத்துல நெஞ்சு வருது. நெறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. நான் வந்து டவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாருக்கும். சாஃப்ட் டவல்லேருந்து கொஞ்சம் வந்து நரநரன்னு இருக்க வரைக்குமே நெறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கு வந்து எது வேணுமோ அத நம்ம எடுத்துக்கலாம். நாங்க எப்பயுமே இந்த சாஃப்ட் டவல் தான் வாங்குவோம். நெறைய டிசைன்ஸ் வந்து பூ போட்ட மாரி, அப்புறம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ்ல கூட நெறைய வச்சிருந்தாங்க. நான் வந்து எல்லாத்துலயும் ஒரு டிசைன தூக்கிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். எல்லா டவலுமே ரொம்ப பெருசா தாங்க இருக்கும். நல்லா வந்து இடுப்புக்கு வந்து சுத்தி கட்டிக்கிற மாரி தான் இருக்கும். சின்னது எதுவுமே கிடையாது. நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஏன்னா இதே மாரி டவல்ஸ் வந்து இங்க சென்னை சில்க்ஸ்லயுமே நான் பார்த்துருக்கேன். என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, அங்க வந்து கிட்டத்தட்ட ரூ. 100 டூ ரூ. 110 கிட்ட போடுறாங்க ஒரு ஒரு டவலும். நான் வந்து இது ரூ. 70 ரூ. 75 அந்த மாரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சின்ன டவல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 15 தான். அது வந்து இந்தியால லஞ்ச் பேக்ல வந்து டவல் வச்சு எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா? அதுக்காக அது நெய்யறாங்க போல இருக்கு. நான் வந்து கிச்சனுக்கு நெறைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 15 டவலுக்கு மேல வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து பெரிய டவல் வந்து எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்தது. சரி ஒரு ஒரு கலர்லயும் ஒண்ணு எடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்ல இருந்துமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வந்து இந்த சீஸ் கிளாத் மாரி டவலுமே வச்சிருந்தாங்க. அது வந்து அந்த நல்லா ரொம்ப மெல்லிசா இருக்கும். கொஞ்சம் கூட மிக்ஸிங்கே இல்லாம, சரி தேங்காய் பால் வடிக்கிறதுக்குலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். கலர்ஸுமே வந்து ஃபேடே ஆகறது இல்லைங்க. நான் வந்து இங்க வாஷர், ட்ரையர் 2லயுமே தான் போடுறேன். துணி வந்து சுருங்குறதும் கிடையாது. கலர் வந்து ஃபேட் ஆகறதும் இல்ல. சாயமுமே போறதில்ல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த இட்லி பாத்திரம் தான் நீங்க எல்லாருமே கேட்டீங்க. என்ன பிராண்டுன்னு கேட்டீங்க. நான் வந்து அந்த ஸ்டிக்கர வந்து ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துட்டேன். எனக்கு அதனால தெரியல. இது வந்து எல்லா பாத்திர கடையிலயுமே இருக்கு. நான் வந்து இது மங்களன் மங்கல்ல வந்து வாங்குனோம். சேலம்ல இருக்க மங்களன் மங்கள் ஷாப்ல. ஆனா சேலம் செவ்வாப்பேட்டையிலயுமே வச்சிருக்காங்க இந்த இட்லி பாத்திரம். ஆனா பாத்திரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்ட்டா சூப்பரா வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து இட்லி பாத்திரத்தில உள்ள அந்த பிளாஸ்டிக் கைப்பிடி இல்லாத மாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருந்தேன். அதே மாரியே கிடைச்சது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். இது வந்து 21 இட்லி ஊத்தலாம். 3 தட்டு கிட்ட வருது. இடியாப்ப தட்டுமே இதில வச்சு இன்க்ளூடடு தான். நான் வந்து இட்லி துணி போட்டு ஊத்த மாட்டேன். அப்படியே தட்டத்தில டைரக்ட்டாவே எண்ணெய் தடவாம ஊத்துனாவே இட்லி சூப்பரா வரும். அப்புறம் இந்த இட்லி பாத்திரத்தோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 1800 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கூடை வந்து மூங்கில்ல பண்ணது. இது வந்து பின்றவங்க வீட்டுக்கே தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ரூ. 100 டூ ரூ. 120 கிட்ட வந்தது. சூப்பரா பின்னியிருந்தாங்க. சரி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஆசையா இருக்குன்னு 2 கூட எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெறைய மேக்ஸி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே வந்து அங்க கல்யாண் சில்க்ஸு, போத்தீஸு, சென்னை சில்க்ஸு அந்த மாரி தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த ட்ரெஸ் பாருங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கு. கை வந்து இந்த மாரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னா இருக்க ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரூ. 1800 கிட்ட வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து சென்னை சில்க்ஸ்ல எடுத்தது. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருந்தது. சரி இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் வந்து கல்யாண் சில்க்ஸ்ல எடுத்தது தான். 2000க்கு மேல தான் வந்துச்சு. நல்லா பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாரி சூப்பரா இருந்தது. நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாரி ஷிஃபான் கிளாத்தா தான் எடுத்துப்பேன். ஏன்னா அப்பதான் வந்து கொஞ்சம் தண்ணியில போட்டாலும் சுருங்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெறைய குர்தீஸுமே எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து நாயுடு ஹால்ல எடுத்துட்டு வந்தோம். இதுவுமே பார்ட்டி வேர் ட்ரெஸ் தான். அங்க வந்து லிமிட்டட் செலக்ஷன் பண்ற மாரி தான் இருந்தது. பட் வந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெறைய
ஒரு 4 ட்ரெஸ் கிட்ட சல்வார் வந்து மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறமா வந்து அம்மா ஒயர் பேக்குமே பின்னி கொடுத்துருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒயர் பேக் பின்னுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். அம்மா எப்பப்பெல்லாம் சேடாக இருக்காங்களோ அப்போல்லாம் அந்த ஒயர் பேக் எடுத்து பின்ன ஆரம்பிச்சுருவாங்க. நான் இந்த தடவை ஊருக்கு போயிட்டு பார்த்தா நிறைய ஒயர் பேக் வீட்டில் இருந்தது. எனக்கு ஒரு 4 பேக் வேணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேக் தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் வந்து யூஎஸில் ஒரு சில ஷாப்பில் வந்து கேரி பேக்குக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஓன் பேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து சந்தவ மரம். இதில் தான் வந்து நாங்கள் இட்லி வேக வச்சு இந்த ஹோல்குள்ளே இட்லி போட்டு புளிவோம். சந்தவம் வந்து நல்லா இடியாப்பம் மாதிரி சூப்பராக சாஃப்டாக வரும். அம்மா வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. எனக்கு சந்தவம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸு. இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பொருள்லாம் பிடிக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.